ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பீஸ்ட் டீமிங் அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? நம்ம ஹீரோ காப்ளின் மினி டென்ஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருந்திருப்பான். எல்லாத்தையும் போட்டு தள்ளி முடிச்சுட்டு சரி இப்போ காப்ளின் கிங்கை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு போய் காப்ளின் கிங்கையும் ஒரே ஸ்டைக்கில் வார்காட் போட்டு முடிச்சதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக்கில் இருந்திருப்பான். சரி காப்ளின் கிங்கோடைய தான் தலை கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது வெளியே சில பக்கி பசங்க ஹீரோ கிட்டே இருந்து அந்த லூட் எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளானில் வந்திருப்பானுங்க. பட் நம்ம ஹீரோடைய பவரை பார்த்து மிரண்டு போய் நிற்கும் போதே ஹீரோ அவங்க எல்லாத்தையும் கதையை முடிச்சிருந்துருப்பான். அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, அவங்க எல்லா கதையும் முடிச்சுட்டு ஹீரோ சிட்டி சைடு வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மண்டை ஓட்டை கொடுத்துருப்பான். ஓ நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்தா நான் உனக்கு ஒரு முத்தம் தரேன்னு சொல்லிட்டு அவள் முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பா. பட் நம்ம ஹீரோ அதை வாங்காமல் மண்டை ஓட்டை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான ரிவார்ட்ஸையும் வாங்கிட்டு இப்போதைக்கு நான் 10வது லெவல் வந்துட்டேன், இப்போதைக்கு எக்ஸாமுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே ஒரு கை அவன் மேலே கையை வைக்குது. வச்சு அடுத்த செகண்டே அந்த கையை பிடிச்சி யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கையை பிடிச்சி டெரராக கேட்கும்போது என்ன பண்ணுறீங்கன்ட்டு ஒரு பொண்ணு வயசு கேட்குது. ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் உங்கள் மேலே கையை தானே வச்சேன், அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னை விடுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கையெடுத்துட்றான். என்னைய தேடி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் ஸ்பைடர் கேவ் டஞ்சனுக்கு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நான் இன்றைக்கி போய் பார்த்தேன் நீங்கள் அங்கே ஆளை காணும், அதான் உன்னை தேடி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அதான் அதோடு இல்லாமல் நான் 10வது லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அடுத்தவங்களுடைய தற்பெருமையில் அடிக்கிறதுல நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோ முன்னோக்கி போய்கிட்டே இருப்பான் இல்லையா, அதை பார்த்து அவள் சொல்கிறா. நீ எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடச்சிது, அதனால தான் நீனும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது என்னை நீ இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிவில்ல ஃபஸ்ட்டு, அதுக்காக என்னை நீ நாளைக்கு லெவலப் செய்கிறதுக்காக டஞ்சனுக்கு கூட்டிகிட்டு போ, ஏன்னா நானும் டிஎன்லாங் அகாடமிக்கு சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா அந்த எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, நீ பொறுமையாகவே லெவலப் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ கூட்டிகிட்டு போ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவுமே இந்த பொண்ணுங்களை சமாளிக்கிறது முடியாத காரியம் போலியே, சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், நாளைக்கு ஸ்பைடர் கேவ் டஞ்சனுக்கு வந்துடுன்னு ஹீரோ சொல்கிறான். அவளும் சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் காலையில் ஸ்பைடர் கேவ் டஞ்சனை தான் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் தள்ளி போங்கடா எதுக்கடா வயலில் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு போகிறான். இந்த பேட்ச் நான் நேற்றுக்கு பார்த்த பேட்ச் மாதிரி இருக்கேன்ட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அந்த டீம் இங்குமே அவங்கக்கிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க, இந்த பக்கம் வாங்கன்ட்டு ஹீரோடைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. எதுக்காகன்னு கேட்கும்போது நேற்றுக்கு நைட்டு தான் எனக்கே தெரியும், எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் பிளாக் ஷார்க் கில்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் அப்படின்னு கேட்கும்போது என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்குறான். பிளாக் ஷார்க் கில்டோடைய சில மெம்பர்ஸ் காணாமல் போயிருக்காங்க, காணாமல் போன இடத்துல அவங்களுடைய பேட்ஜ் மட்டும்தான் கிடந்திருக்கு, ஆனால் அவங்களுடைய உடம்பு காணும், அதான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. யார் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு ஹீரோவும் கேட்கும்போது அது தெரியல, ஏன்னா பிளாக் ஷார்க் கில்டு ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்கு, அதில் யார் வேணாலும் இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் இந்த டைம் ஏற்பட்ட இழப்பு ரொம்பவும் பெருசு அப்படின்னு சொல்லும்போது என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதே நேரத்தில் இப்படி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சவன் ஒரு நல்ல ஹீரோவாக தான் இருக்கணும்ன்ட்டு இங்கும் சொல்லும்போது அதுவும் உண்மையாக தான் இருக்கணும்னு ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கு இங்குமே ஹீரோ ஒரு கொட்டு வச்சுட்டு என் ஐடலை கிண்டல் பண்ணாதரா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அவன் ஐடல் ரொம்ப அழகானவன் தான், அதனால் நான் கிண்டல் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஆரஞ்சு கலர் மண்டே அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹே பிரதர் என்ன ஸ்கூல் பியூட்டி கூட என்ன டேட்டிங்கா, இந்த விஷயம் எப்பயிலேருந்துன்ட்டு அவனும் கேட்கும்போது டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உன்னை மாதிரி தான் லெவலப் பண்ணுறதுக்காக இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்கீங்க போலையன்ட்டு இங்கும் கோவப்படும் போது நம்ம ஹீரோ நைஸாக கைண்டு போயிட்டு ஆரம்பிச்சிட்டாரு மண்டைய மேலே கையை போட்டு நான் மற்ற டீட்டெயிலாம் அப்புறமேட்டு சொல்கிறேன், இப்போதைக்கு டைம் ஆகுது வா டஞ்சனுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரஞ்சு கலர் மண்டையனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தம்ஸ்அப் காட்டும் போது ஹீரோ உள்ளே போயிருப்பான் இல்லையா, அப்படி உள்ளே போகும்போது எந்த மாதிரியான லெவலை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் காட்டும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா நைட்மியர் லெவலை சூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு ஆரஞ்சு கலர் மண்டினும் பிரதர் நான் லெவல் 5 கூட போகல, அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப
கஷ்டமான லெவலை சூஸ் பண்ணுறீங்க, நம்மள போனால் அவ்வளோதான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயத்தோட சொல்லும்போது, "ஹேய் கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல, நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ அவங்க 2 பேத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே கூட்டிகிட்டு போன அடுத்த செகண்டே அங்கே இருக்க ஸ்பைடர் மாஸ்டருங்க எல்லாமே ஹீரோடைய டீமை அட்டாக் பண்ண வருது. நான் இந்த நைட்மேர் லெவல் நினச்சிலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய 2 பெட்டை வெளியே விடுறா. பிளாக் ஃபீனிக்ஸ் டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கு. அடுத்தது ஏ கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு crocodile பீஸ்ட்டை சவுண்ட் பண்ணுறா. போங்க போய் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஆரஞ்சு கலர் மண்டியன் ஸ்கூல் பிடி அவளுடைய பவருக்கு தகுந்த மாதிரி 2வது பீஸ்ட்டையும் சமன் பண்ணிட்டா. அதுவும் ஏ கிரேடில் இருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு ஸ்பைடர் டீமன் லீடர் ஒன்று வந்துடுது. லெவல் 13 ஸ்டாட்லாம் வேற லெவலில் இருக்கு. அந்த ஸ்டாட்டில் பார்த்துட்டு நம்ம ஆரஞ்சு கலர் மண்டியனும் நடுங்கிக்கிட்டே, "ஏய் லிட்டில் உல்ஃப், இந்த லெவல் 13ல் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைடர் லீடரை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு?" கேட்கும்போது அந்த உல்ஃபுன்னா பயத்தில் நடுங்கிக்கிட்டே லொல்னு குலைச்சி காட்டுது. இது ரேங்க் பியில் தான் இருக்கு. ஹீரோமே சரி விடு இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ட்டு வார்கார்டை வெளியே வர சொல்கிறான். டர்ட்டிலையும் வெளியே வர சொல்லி சின்ன சின்ன மாஸ்டர் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர சொல்கிறான். இதை பார்த்துட்டு என்ன இந்த பீஸ்ட்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் மண்டையனும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போதே, என்ன இது இவனா இது எல்லாத்தையும் வெளியே அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு இங்குமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லா சின்ன சின்ன மாஸ்டர்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஜூலாங் வந்துட்டு அதோடைய ஸ்பயர் அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தத்தையும் முடிச்சு விடுது. இதே நேரத்தில் வார்கார்டுமே அதோடைய ஸ்லாஷ் அட்டாக்கை யூஸ் பண்ணி அங்கே 13வது லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் டீமன் லீடர் இருக்கும் இல்லையா, அதை போட்டு தெரியுது. இதை பார்த்துட்டு கொய்யால யாங்கு இது என்ன இது உன்னுடைய சமனிங் பீஸ்டா அப்படின்னு கேட்கும்போது, இங்குமே என்னை இவன் அடிக்கடி ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கான்ட்டு சொல்கிறா. அதே நேரத்தில் ஹீரோவுமே அது எல்லாத்த பற்றின டீட்டெயிலையும் சொல்கிறான். ஒரே ஒரு மாஸ்டர் தான் டபுள்எஸ் ரேங்க்கு, மித்த 2மே ட்ரிபிள்எஸ் ரேங்க்குன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஆரஞ்சு கலர் மண்டேனுக்குலாம் கண்ணெல்லாம் பிதிங்கிட்டு வந்துடுது. என்னடா சொல்கிற அப்படின்னு அவன் ஷாக்கில் இருக்கும்போது, இங்குமே இவன் எந்த மாதிரியோட மான்ஸ்டர்ரா அப்படின்ட்டு அவளுமே ஒரு பக்கம் ஷாக் ஆகுறா. ஆமாம், அந்த 2 கேட்டு பசங்களும் நீ ஒரு குப்பை சீலை தான் எழுப்பியிருக்கீங்கன்னு சொன்னாங்களே மற்றவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அந்த மாதிரி குப்பை சீலாக இருந்ததுன்னா நான் எப்படா 10வது லெவலுக்கு வந்திருப்பேன், என்னது எல்லாத்த விட ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டானது, ஸோ அதனால் இது கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ ஒன்று கவலைப்படாதடா, என் உயிரே போனாலும் இந்த விஷயத்தை நான் வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் மண்டையன்னு சொல்லும்போது, இங்குமே அதை ஒத்துக்கிட்டு அப்படியே ஸ்பைடர் கிஃப்ட் டஞ்சனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக ஆரம்பிக்கும்போது முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் மான்ஸ்டர் வருது. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக மேலேருந்து ஜூலாங்க வர வச்சு ஒரு பிரித் அட்டாக்கை போட்டுடுறான். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புழுதி மூட்டமே உண்டாகுது. அந்த மான்ஸ்டரும் செத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் 500 தான் கிடைக்குது. ஹீரோவுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கான். அப்படி முன்னோக்கி போகும்போது கண்ணில் சிக்கிற எல்லா ஸ்பைடர் மான்ஸ்டரையும் ஹீரோ போட்டு தள்ளிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கான். இதனால ஹீரோவுக்கு 500 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் கிடைக்குது. ஆக்சுவலி டீம் அப்பாக உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் மற்ற எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். ஸோ அதனால தான் ஹீரோவுக்கு இவ்வளோ கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோவுமே இப்படி முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது, ஏ பிரதர் உன்னுடைய மாஸ்டர்லாம் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு ஆரஞ்சு கலர் மண்டையை சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே லெவலை பார்க்குறா. லெவல் 10க்கு வந்துடுறா. ஐயா இதுக்கு மேலே நாங்கள் டிஎன்லாங் அகாடமிக்கு போய் என்னால் சேர முடியும்ன்ட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏம்மா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ ஒன்று கவலைப்படாதடா, நான் உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லாங் வீடியோ தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் லாங் வீடியோ போட போகிறேன். பட் 1 வீக்குக்கு 1 or 2 வீடியோஸ் தான் வரும். ஸோ இதுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் ஃபர்தராக நான் லாங் வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதோடு இல்லாமல் நமக்கு ஒரு செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது. யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் வீடியோஸ் போட்டிருப்பேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு 1 மணி நேரம் வீடியோவாக 10 சாப்டராக நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. பட் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? பாய்.